ஓகே. லோகேஷ் லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் பார்த்தோம்? லாஸ்டா லிஸ்ட் அந்த டப்புள் அப்புறம் செட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தோம். ஓகே. நித்யா உங்களுக்கு கேட்குதா? எஸ் சார் கேக்குது. ஓகே, லாஸ்ட்டாக என்ன கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் அரேஸ் பார்த்தோம். Hello. கிளாஸ் 2 நான் பார்த்தேன் சார். வீடியோ அப்லோட் ஆயிருந்தது. பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். ஓகே, புரியுதா? புரியுது சார் ஓரளவுக்கு. லாஸ்ட் அந்த டிஃபால்ட் மட்டும் ஃபார்ம் கீஸ் சொன்னீங்க இல்லையா? ஃபாண்டா? ஃபார்ம் கீஸ். ஃபார்மா? ஃபார்ம் கீஸ் டிஃபால்ட்ல டிக்ஷனரி டாட் ஃபார்ம் கீஸ் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அண்ட் அன்னவுன் வந்துச்சு இல்லைங்களா? ஆமா. அது வந்து இஃப் ஃபார்மேட் மாதிரிங்களா? ஸ்டூடெண்ட் அன்னவுன் போட்டுருந்தீங்க இல்லையா? சோ இருந்தா வரும், இல்லாட்டி அன்னவுன் வரணும் அப்படின்னு ஃபார்ம் கீஸ். ஆமா. ஒரு நிமிஷம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மோட கீஸஸ் பார்த்தோம். எனக்கு லிஸ்ட்ல வெறும் கீஸஸ் மட்டும் இருக்கு. நேம், ஏஜ், கோர்ஸ்ன்ற கீஸஸ் மட்டும் இருக்கு. அது என்ன பண்றோம் அப்படின்னா டிக்ஷனரி டாட், அதாவது ஒரு மெத்தடு டிக்ஷனரி ஃபார்ம் கீஸ்ன்னு சொல்றோம். அது ஒரு பில்டிங் மெத்தட். அதுக்குள்ள என்ன பண்றோம் அப்படின்னா கீஸ்ன்னு கொடுத்துட்டு அந்த கீஸ்க்கான வேல்யூஸ்லாம் அன்னோன் அப்படின்னு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்கிட்ட ஆல்ரெடி கீஸ் இருக்கு. உங்களுக்கு அது எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். எனக்கு என்ன வெறும் கீஸ் மட்டும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கீஸ் இருக்குன்னா அந்த கீஸஸ்லாம் எனக்கு வேல்யூஸ் இல்லை. அதனால என்னன்னா அன்னோன் வரணும்னா என்னன்னா ஃபார்ம் கீஸ், அதாவது அந்த கீஸ்க்கெல்லாம் ஒரு வேல்யூஸ் மாதிரி செட் பண்றோம். என்ன செட் பண்ணா அன்னோன் சொல்லி செட் பண்றோம். இது தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வேல்யூ இல்லாம அன்னோன் மட்டும் வரும். ஆமா, அன்னோன் மட்டும் வரும். சோ அப்ப நம்ம வேல்யூ செட் பண்ணனும்னா எல்லாத்துக்குமே செப்பரேட்டா வேல்யூ செட் பண்ணணும். எதுக்குமே செப்பரேட்டா வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி என்னன்னா செட் பண்ண அப்டேட்ன்ற ஒரு கமெண்ட் பார்த்தோமா? நம்ம அப்டேட்னு ஒன்று பார்த்தோமா? கேக்குதா? அதுக்கு முன்னாடி என்ன அப்டேட்னு ஒரு மெத்தட் பார்த்திருப்போம். அந்த அப்டேட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அதுல ஸ்பெசிஃபிக்கா காலம் செலக்ட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகும். ஓகே சார். அது மாதிரி என்னன்னா செட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. பிபிடி ஆகுதா? விசிபிளா இருக்கு. ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷனல் அண்ட் லூப் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. வாட் இஸ் கண்டிஷன்ஸ்? A condition is a statement சொல்லுவோம். ஓகேவா? எவாலுவேட் டு எதர் எப்படி எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் என்னன்னா எவாலுவேட் பண்ணும். சரிங்களா? அதான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவோம். சரிங்களா? இட்ஸ் காமன் ஒன்லி யூஸ்டு, அதாவது காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது எனக்கு இது கண்டிஷன், இந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக அப்படின்னா இது நடக்கணும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இப்போது நான் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்தால் தான் என்னென்னா ஓட்டு வந்து என்ன பண்ணுவோம், அலோவ் பண்ணுவாங்களா? ஓட்டர் ஐடி அலோவ் பண்ணுவாங்க. அதே 18க்கு கீழே இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே கண்டிஷன்ஸ் மாதிரி தான் டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா இஃப் எல்இஃப்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸ்னு 3 கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. எக்ஸல்ல யூஸ் பண்ணுவோமே அதே ஃபார்மட் மாதிரியா? அதே ஃபார்மட் தான். எக்ஸல் தெரியுமா? தெரியும். ஓகே. எக்ஸல் ஃபார்மட்ல நம்ம இஃப் எல்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே தான். ஓகே. இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட் ஒன்லி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. எனக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஏ பிளாக் ஆஃப் கோட், அந்த கோடு எப்போ எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா ஒன்லி இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் என்னன்னா இஃப் கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும் கோடை. சரிங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ். ஓகே. இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
if else என்ன ப்ரொவைட் an alternative if the conditions. எனக்கு என்னன்னா ஆல்ரெடி இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு, எனக்கு இன்னொரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்கு, அப்போ அந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு தான் என்னன்னா if else ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு எல் இஃப்னு சொல்லுவோம். அது ஓகே, அதை பார்த்துக்கலாம். சரி ஓகே, நீங்கள் இதை வந்து என்ன ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னா சார்ட்டை பாருங்கள். அந்த சார்ட்டில் கண்டிஷன்ஸ், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பாடி இந்த இஃப் பிளாக், அந்த பாடி இந்த இஃப் பிளாக்குள்ளே போகும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஓகே. ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த இஃப் பிளாக்ல போகும். அதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பாடி இந்த எல்ஸ் பிளாக்ல போகும். அப்போ இஃப் கண்டிஷன்ஸ் எப்போ போகும்னா ட்ரூ ஆன மட்டும் தான், அதே எல்ஸ்ன்றது ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா வரும். ஓகேவா? ஓகே, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். விஎஸ் கோட் ஆகுதா? விசிபிளா இருக்கு. ஓகே, இந்த விஎஸ் கோடில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இஃப்ன்ற கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு வச்சுருக்கேன். சரிங்களா? ஆகுதா? விசிபிளா இருக்கு. எஸ். ஓகே ஓகே, எக்ஸ் ஈக்குவல் 10ன்னு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இஃப்ன்றதான் ஒரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ண போகிறோம். இந்த இஃப்ன்றதுல எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 10. ஓகே, இந்த எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 10னா என்ன தெரியுமா? நான் பிரிண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் வந்து 10 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா சொல்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ன்றது 10 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா 10 இல்லைன்னா 10 விட அதிகமாக ட்ரூன்னு வரணும். இந்த கண்டிஷன் ட்ரூனா, இதே எனக்கு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இப்போயுமே எல்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்ஸ் பிளாக் வந்துடும். அது லூப்பாக இருந்தாலும் சரி, கண்டிஷனாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ எல்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிண்டில் ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். சரிங்களா? ஓகே, ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் அவுட்புட்ஸ் ஆகுதா? அவுட்புட்ஸ் ஆகுதா? ஷோ ஆகுது. எஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்ற வேரியபிள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா ஈக்குவல் 10ன்னு வச்சுருக்கோம். எக்ஸில் 10ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 10ன்னு வச்சுருக்கோம். இந்த கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் கண்டிஷன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லுது அப்படின்னு, என்ன பண்ணுது அப்படின்னு? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்னா எனக்கு 10 இருக்கலாம், அந்த ஈக்குவல் வந்து என்ன அப்படின்னா 10 இருக்கலாம், கிரேட்டர் than ஆர் வந்து 10 விட அதிகமாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸில் 10 தானே வச்சுருக்கேன், அப்போ இந்த 10ன்றது ஈக்குவல் தான், எனக்கு வேணால் 10 சேம் தான், அதனால ட்ரூன்னு வருது. அதே இந்த கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் 12ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? கேக்குதா? ஃபால்ஸ் தான். இல்ல ட்ரூ. ட்ரூவா? கிரேட்டர் தென் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 12ன்னு வச்சிருக்கேன். 12 இல்ல ஃபால்ஸ் தான். சாரி, கன்ஃபியூஸ். சரி ஓகே, பரவாயில்ல. ஏன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள்ல என்ன இருக்குன்னா 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஓகே, பரவாயில்ல. இப்போ எக்ஸ் என்ன 10ன்ற வேல்யூ இருக்கும், 12ஓட கிரேட்டர் than ஆர், அதாவது நான் 10 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 12ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? எனக்கு 12 இருக்கணும், இல்லைனா 12ஓட அதிகமாக இருக்கணும். பட் வர்ற வேல்யூஸ் 10 தான். அப்போ அந்த கண்டிஷன் என்னன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே வரும் அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்துடும். எல்ஸ் பிளாக்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? புரியுதா? புரியுது. இப்போ நம்ம எல்ஸ் கொடுக்காம இப்போ கிரேட்டர் தென் 12ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? எதுவுமே அவுட்புட்டே வராது. எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணேன், எல்ஸை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்ஸ் பிளாக்னு ஒன்று இருந்தால் தானே அதோட அவுட்புட் வரும். அதான் எல்ஸ் பிளாக் இல்லையா, அப்புறம் எப்படி அதோட அவுட்புட் வரும்?
ஓகே. ஸோ ட்ரூ இருக்கிறது மட்டும் தான் வரும். மேபி ஆ, வேற எதுவா இருந்தாலும் வராது. ஷோ அது எனக்கு எல்ஸ். அந்த இஃப் கண்டிஷன்ஸ்ல ட்ரூ இருந்துச்சுன்னா இஃப் கண்டிஷன்ஸ்ல உள்ள வரும். அதே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு எதுவுமே வராது. ஓகே ஃபைன். புரியுதா? ம்ஹ்ம். ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மார்க் ஈக்குவல் டு இன்ட் இன்ட்னா டேட்டா டைப்ஸ் சரிங்களா? இன்டிஜர் டேட்டா டைப்ல என்ன பண்றோம் அப்படின்னா இன்புட்ன்ற மெத்தட் தெரியுமா? இன்புட் என்டர் யுவர் மார்க்னு சொல்லிட்டு வாங்குறோம். இந்த இன்புட்னா யூசர்ட்ட இருந்து நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுவோம்ல, ஃபார்ம் தெரியுமா? ம்ஹ்ம். அந்த ஃபார்ம் மாதிரி என்ன பண்ணா இந்த டெர்மினல்ல அவுட்புட் கேட்கும். என்டர் யுவர் மார்க் அதெல்லாம் கேட்கும் சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் மார்க் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என்ன பண்றேன் அப்படின்னா 35 இல்லைன்னா 35 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் பாஸ் அப்படின்னு வரணும் சரிங்களா? அதே எல்ஸில் எனக்கு அது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, அதாவது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் ஃபெயில்னு வரணும். FAIL ஃபெயில்னு வரும். ஓகேவா? ஓகே. ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் டெர்மினலில் பாருங்கள் என்டர் யுவர் மார்க்னு கேட்குதா? தெரியுதா? தெரியுது. ஓகே. இங்கே என்ன பண்ணோம் இன்புட் வந்து கேட்குது, நான் இன்டர்வியூ மார்க் கேட்குது. ஓகே. இப்போ இன்டர்வியூ மார்க்கில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 45 கொடுக்குறேன் சரிங்களா? 45 இப்போ எதில் ஸ்டோர் ஆகும்னா மார்க்குன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த மார்க்குன்ற வேரியபிள் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை செக் பண்ணுவோம். மார்க்கு 35 இல்லை 35 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு வரணும். அதே கம்மி இதோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில்னு வரணும். ஓகே. 45 கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? நித்யா அவுட்புட் என்ன வரும்? லோகேஷ் சொல்லுங்க. சாரி உங்க கொஸ்டின் பிடிக்கல. கம் அகைன். இப்போ என்ன அப்படின்னா இன்புட் வாங்குறோம். இந்த இன்புட் வந்து என்ன அப்படின்னா என்டர்வியூர் மார்க்கில் 45 கொடுத்துட்டோம். இந்த ஓகே. 45 மார்க்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்ன 35 இல்லைனா 35 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ்ன்னு வரணும். இதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஃபெயில்னு வரணும். இப்போ என்ன அவுட்புட் வரும்? 40ன்னு கொடுத்துருக்கோம்ல, 45 கொடுத்துருக்கோம். அப்ப ஃபெயில் தான் வரும். ஆல்ரெடி நீங்க அவுட்புட்ல தானே 45 அவுட்புட்டில் இருக்கணும். அவுட்புட்டில் எனக்கு பாஸ் என்ன தானே வரும். அவுட்புட்டில் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். என்ன என்ட்ரு தட்டல. என்ட்ரு தட்டினா தான் என்ன அப்படின்னா பாஸா ஃபெயிலானே சொல்லும். ஓகே. டைரக்டா அப்போ அவுட்புட்ல நம்ம கொடுக்கலாமா? அவுட்புட்லயே வேல்யூஸ் கொடுக்க முடியுமா? அவுட்புட்லேயும் வேல்யூஸ் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த இன்புட்ன்ற மெத்தட் என்ன பண்ணுன்னா அவுட்புட்டில் தான், அதாவது இந்த டெர்மினலில் தான் வந்து அவுட்புட் கேட்குற மட்டும் இன்புட் கேட்க அவுட்புட் கொடுப்போம் நம்ம. புரியுதா? அதாவது இந்த ஓகே. டெர்மினல் பேஜில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்டர்வியூர் உங்களோட மார்க் என்னன்னு சொல்லி இன்புட் கேட்கும். அந்த இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்புட் போய் மார்க்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவா ஃபால்ஸானே வரும். ஓகே. புரியுதா? ஓகே. ஓகே. இது வந்து அந்த பைத்தான்ல மட்டும் தான் நம்ம அவுட்புட் டைரக்டா இங்க கொடுக்கலாமா? இல்ல எல்லா இல்லை ப்ரோகிராம்? எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லையும் இன்புட் அவுட்புட் இருக்கு. ஓகே. ம்ஹ்ம். இந்த இன்டிஜர் கொடுத்துருக்கோமா முன்னாடி, இது ஒரு ஓகே. டேட்டா டைப்ஸ். இன்டிஜர்னா எனக்கு யூசர் கொடுக்குற இன்புட் வந்து நம்பர்ஸ்ல தான் இருக்கணும். அதே நான் ஸ்ட்ரிங்ல கொடுத்தா எனக்கு எரர் வரும். இப்போ ரன் பண்ணிட்டேன் என்டர் மார்க்னு கேட்குதா? ஓகே. ம்ஹ்ம். இப்போ என்ன பண்ணா ஸ்ட்ரிங்ல கொடுக்குறேன் மார்க்கை கொடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ண எரர் வருது எனக்கு? ஆமா. ஏன்னா நான் கொடுத்துருக்க டேட்டா டைப்ஸ் வந்து இன்டிஜர், அதனால என்ன அப்படின்னா இன்டில் தான் கொடுக்க முடியும். அதே இங்கே நான் எஸ்டிஆர்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங்னு அர்த்தம் சரிங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங்கில் வேல்யூஸை கொடுக்க முடியும். ஸ்ட்ரிங்கில் வேல்யூஸை கொடுக்க முடியுது. ஆனா இஃப் கண்டிஷன்ல 35 கொடுத்தனால எரர் காட்டுதா? இஃப் கண்டிஷன் 35 கொடுத்தனால எரர் காட்டுது. ஓகேவா? ஓகே. ஓகே. புரியுதா? ம்ஹ்ம். புரியுது. நித்யா புரியுதா? புரியுது. ஓகே. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதே இஃப் கண்டிஷன்ஸ் தான் ரைட் பண்ண போகிறோம். அந்த இஃப் கண்டிஷன்ஸில் என்ன அப்படின்னா income equal to integer input, enter your income. Enter your income. If conditions-ல income அந்த வேரியபிளை கொடுத்துருவோம். இன்கம் 7000. எனக்கு இன்கம் வந்து 7000 மேல இருந்துச்சுன்னா பிரிண்ட்ல லோன் இஸ் சாங்ஷன். ஏதோ லோன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க சேலரி கால்குலேட் இன்கம் கனெக்ட் பண்ணுறாங்க. இன்கம் வந்து 7000 மேலே இருந்தால் தான் லோனே சாங்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுதான் கண்டிஷன்ஸ். லோன் இஸ் சாங்ஷன். இதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு 7000 கம்மியாக இருக்குது, ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட்டில் நாட் வேலிட் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஓகே, நாட் வேலிடுன்னு வரணும். ஓகே, ரன் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணால் இன்கம்டோட இன்புட் கேட்குது. சரிங்களா, இன்புட்டில் என்ன பண்ணுறோம்னா அவுட்புட் ஷோ ஆகுதா? ஷோ ஆகுது. ஓகே, என்டர் யுவர் இன்கம். நான் இன்கம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5000 கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? நாட் வேலிட்னு வரும். நாட் வேலிட். ஏன்னா எனக்கு இன்கம் வந்து என்னன்னா 7000 இருந்தால் லோன் இஸ் சாங்ஷன் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் ரன் பண்ணுவோம். இன்கம் கேட்குது, இன்கம்ல 8000 கொடுக்குறோம். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லோன் இஸ் சாங்ஷன் வரும். சரிங்களா, ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ஆட் ஆர் ஈவன். என்னன்னு தெரியுமா? ஆர்டர் ஈவன் இஸ் சொல்லுங்க. ஆட் ஈவன் அந்த நம்பர்ஸ் படி போறதா? 2 4 ஆமா, 6 ஆமா அதேதான். ஆட்னா 1 3 5 7. அதுதான் ஆட் ஈவன் சொல்லுவோம். அது ஈவன்னா 2 4 6 8. ஓகே, இதெல்லாம் தெரியுமா? ஓகே ஓகே, இப்போ என்ன பண்ணா யூசர்லேருந்து இன்புட் வாங்குறோம். இன்புட் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறோம். இது ஆட் வேல்யூஸா ஈவன் வேல்யூஸா? நான் ஏ வாங்குற வேல்யூஸ் எதாவது சூப்பர் ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கோம். அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். சரிங்களா, மாடுலஸ் என்ன பண்ணும்? கேக்குதா? டிவைட் வேற மாடுலஸ் வேறங்களா? புரியல. டிவைட் வேற மாடுலஸ் வேறங்களா இல்ல ரெண்டும் சேம் தான்? இப்போ டிவைடர் அப்படின்னா எனக்கு டிவைட் பண்ணி பாயிண்ட்ல கொடுக்கும் ஆன்சர், இல்லைன்னா ஏதோ ஒன்று வரும். ஓகேவா, டிவைட் பண்ண அப்படின்னா இப்போ நான் 10 இருக்கு, 10 2ஆல டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 5 வரும். அதே ரிமைண்டர் என்ன பண்ண அப்படின்னா 0ன்னு வரும். இதை வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம். ரிமைண்டர்னா டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் மீது என்ன, இப்போ 9 இருக்கு, 9 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 வரையும் டிவைட் ஆகுமா? ரிமைண்டர் 1 அப்படின்னு வரும். ஓகேவா, இது தான் என்ன சொல்லணும்னா மாடுலஸ் பண்ணும். ஓகேவா, ஓகே. இப்போ அதே மாதிரி நான் வர்ற வேல்யூஸ் எனக்கு டிவைட் ஆகுது, 2ஆல டிவைட் ஆகிட்டு ரிமைண்டர் 0ன்னு வந்துடும். இந்த இடத்துல 0 ஈக்குவல் 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா,
ஆனா எதுக்கு ரெண்டு ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க? ஏன் 2 ஈக்குவல் போகுதுன்னா ஆர்ஆர் ஈவனை பொறுத்த வரைக்கும் ஈவன் நம்பர் எப்படி இருக்கும் 2ஆல டிவைட் பண்ற மாதிரி தானே இருக்கும் ஈவன் நம்பர் எல்லாமே. ஆமா. அதனால தான் நம்ம 2ஆல டிவைட் பண்ணி 0ன்னு வந்துச்சுன்னா ஈவன் நம்பர்னு சொல்றோம். ஓகே. புரியுதா? ஆனா ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டு ஆயிருக்கு. ஒரு ஈக்குவல் டு போட்டா செட் ஆகாதா? ஒரு ஈக்குவல்னா வேல்யூ அசைன் பண்றதுன்னு அர்த்தம். டபுள் ஈக்குவல்னா தான் வேல்யூ செக் பண்றதுன்னு அர்த்தம். ஓ புரியுதா? ஓகே ஓகே. ஓகே. ஓகே லோகேஷ் புரியுதா? புரியுது. எஸ். ஓகே இதை ரன் பண்ணுவோம். ஓகே வேல்யூ இன்வேலிட்னு வருது. ஓகே யா ஏ ஈக்குவல் டு இன்டிஜர். இங்கே என்ன அப்படின்னா இன்புட்டே கொடுக்கல, இன்புட் மெத்தட் கொடுக்காம இன்டிஜர் டேட்டா டைப் போய் கொடுத்துட்டோம். இன்புட் ஓகே ரன் பண்ணுவோம். ஓகே ரன் ஆயிடுச்சு. என்டரே வேல்யூ கேட்குது. வேல்யூ என்ன பண்ணுறேன்னா நான் 7 கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஆட். ஆடுன்னு வரும். ஓகே ஏன்னா டிவைட் பண்ணும். ஓகே கீ இன்டர்பிரட்டட் எரர். இன்புட் இன்டிஜர் கொடுத்துருக்கோம், இன்டிஜருக்கு அப்புறம் இன்புட் கொடுத்துருக்கோம், ஏன்ற வேரியபிள் தான் கொடுத்துருக்கோம். ஓகே வேல்யூ 7 கொடுத்தோம்னா ஆடுன்னு வருது. சரிங்களா? அவுட்புட் தெரியுதா? விசிபிள் ஆகுது. ஆடுன்னு வருது. ஓகே இப்போ மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் ஷோ ஆகுதா? ஓகே மறுபடியும் ரன் பண்ணுவோம். 7 கொடுத்தேன்னா ஆடுன்னு வருது. இதே மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது 4 கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஈவன் நம்பர்னு வருது. ஈவன். புரியுதா? புரியுது. ஆட் ஆர் ஈவன் புரியுதா? இப்படிதான் என்னன்னா இஃப் கண்டிஷன்ஸ் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன் ட்ரூனா அது உள்ள போய் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அது சொல்லும். இதே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்துடும். சரிங்களா? ஓகே. ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எஃப் எல்எஃப். ஓகே இன்னைக்கு என்ன அப்படின்னா இஃப் எல்எஃப் எல்ஸ் யூஸ்டு வென் யூ ஹாவ் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் டு செக். எனக்கு என்ன ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணுறது இல்லை, மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுவோம்னா இஃப் எல்இஃப்னு 2 கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே ஸோ ஓகே இதை என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக எல்ஸ் பிளாக் போயிடும். ஆனால் இப்போ என்னன்னா எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுது. அதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் இருந்தால் செக் பண்ணும், இல்லைன்னா எல்ஸ் பிளாக் போயிடும். சரிங்களா? ஓகே. ஓகே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்தாச்சா? டன். ஓகே நித்யா ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே 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 இப்போ எல்இஃப் x equal to 10 if x 0 if x 0 விட அதிகமாக கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்டில் என்ன வரணும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ்னு வரும். 0 கம்மினா என்ன வேல்யூஸ் வரும்? மைனஸில் தானே வரும். ஆமா. அதெல்லாம் என்ன நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம். நெகட்டிவ் நம்பர் பிரிண்ட் ஆகணும். இதே எனக்கு வேல்யூஸ் எக்ஸில் எல்இஎஃப்னு இன்னும் இப்போ இந்த கண்டிஷன் வச்சா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். எல்இஎஃப்ல பிரிண்டில் எல்இஎஃப்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸை விட ஜீரோவோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்டில் பாசிட்டிவ் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகணும். சரிங்களா? இதே எனக்கு ரெண்டுமே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வெறும் 0 மட்டும் வருது அப்படின்னா எல்ஸில் நாட் வேலிடு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். பிரிண்டில் நாட் வேலிடு அப்படின்னு வரணும். ஓகே ரன் பண்ணுவோம்.
நான் x = 10 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டிஜர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இன்டிஜர் இன்புட் கொடுக்குறேன். இன்புட் என்டர் ஏ வேல்யூ. என்டர் ஏ வேல்யூன்னு கொடுக்குறேன். ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்டர் ஏ வேல்யூன்னு கேட்குதா, இன்புட் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -5ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ -5 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ. நெகட்டிவ். நெகட்டிவ்னு எனக்கு என்ன பண்ணா பிரிண்ட் ஆகும். ஓகே, ரன் பண்ணி நெகட்டிவ் பிரிண்ட் ஆகுதா? ஓகே. மறுபடியும் ரன் பண்றேன். ரன் பண்றப்ப நான் வெறும் 9 மட்டும் கொடுக்குறேன். இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். இப்போ அடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். ஃபால்ஸா ட்ரூவா? பாசிட்டிவ். அடுத்து ட்ரூ ஆயிடும். அப்போ பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆயிரும். சாரி, கீ இன்டர்பிரட்டர்னு வருது. நான் 9 கொடுக்குறேன். சரி, 8 கொடுத்தேன் அப்படின்னா பாசிட்டிவ்னு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண, மறுபடியும் ரன் பண்ணுவோம். மறுபடியும் இன்புட் கேட்குது. நான் வெறும் 0 மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். இந்த கண்டிஷன், அடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ். நாட் வேலிட். சோ என்ன நாட் வேலிட். தேர்ட்ல நாட் வேலிட்னு சொல்லி பண்ணிட்டான். ஏன்? ஓகே, எனக்கு நாட் வேலிட்னு பிரிண்ட் ஆகுது. சரிங்களா? தெரியுதா? ஓகே. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மறுபடியும் இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். கிரேட்டர் than ஆர் 3 நம்பர்ஸ். A equal to integer input enter your mark. Enter your mark. If A equal to 35, print la post student சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் elif (35). இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 35, எனக்கு 35 இல்லைன்னா 35 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கேக்குதா? கேக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 35 விட கம்மியா இருந்தா போஸ்ட் ஸ்டூடெண்ட் வரணும். இல்லை எனக்கு 35 விட அதிகமா இருக்கு அப்படின்னா 35 விட அதிகமா இருக்கு அண்ட் 70 விட கம்மியா இருக்கு. சரிங்களா? 70 விட கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு பிரிண்ட்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வரணும். சரிங்களா? இது இன்னொரு கண்டிஷன் ரைட் பண்றோம். இன்னொரு கண்டிஷன் என்ன ரைட் பண்றோம் அப்படின்னா A ஈக்குவல் டு எனக்கு 70 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அண்ட் 100 A ஈக்குவல் டு 100 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்ன வரணும்? பிரிண்ட்ல குட் ஸ்டூடெண்ட் அதுன்னு வரணும். ஓகேவா? குட் ஸ்டூடெண்ட் வரணும். இது எனக்கு எல்ஸ்ல எதுவுமே அது மாதிரி எதுவுமே வரல, வேற ஏதோ சம்திங் வேற ஏதோ வருது அப்படின்னா நாட் அப்படின்னு வரணும். ஓகேவா? கேக்குதா? ஓகே. இப்போ என்ன பண்ணா ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா நித்யா உங்களோட மைக் கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் கேக்குது. ஓகே, இன்டர்வியூ மார்க். இன்டர்வியூ மார்க்லாம் எனக்கு இன்புட் கேட்குது. நான் என்ன பண்ணேன்னா 36ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? 36 கொடுத்தா என்ன வரும்?
ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், 35 விட கம்மியாக இல்லை, ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறப்போ 35 விட அதிகமாகவும் இருக்குது, 70 விட கம்மியாக இருக்குது. அப்போது எனக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. இந்த அன்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணும். ஆர்னா ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அன்ட் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன்ஸுமே ட்ரூவாக இருக்கணும். சரிங்களா? ஓகே. ம். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுவோம். மறுபடியும் ரன் பண்ணோம் அப்படின்னா வேல்யூஸ் கேட்குது. வேல்யூஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 85 கொடுப்போம். 85 கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா குட் ஸ்டூடெண்ட் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், இதுவும் 70 விட கம்மியாக இருக்குன்னா ஃபால்ஸ் ஆயிரும். எனக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா 85 70 விட அதிகமாக இருக்குது, 100 விட கம்மியாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் என்னன்னா குட் ஸ்டூடெண்ட் ட்ரூ ஆகிட்டு குட் ஸ்டூடெண்ட்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு -1 கொடுப்போம், -7 கொடுப்போம். 7 கொடுத்தா என்ன வருது, போர் ஸ்டூடெண்ட் வருதா? ம். பட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மைனஸ்லாம் போகாது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்னொரு கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணணும். அண்டு ஏ ஈக்குவல் டு 0 இல்லைனா 0க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? ஓகே. கேட்குதா? இதுக்கு மேலே இருக்கணும். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ ரன் பண்ணிட்டு நான் மைனஸில் கொடுக்குறேன். -7 கொடுத்தனா என்ன வரும், எனக்கு நாட்னு வரும். ஓகே. நாட் வந்து எடுத்துக்குமா? நாட் வந்து என்ன பண்ணா எல்ஸ்ல இருக்கு இல்லையா? ஓகே. ஓகே. எந்த கண்டிஷனுமே ட்ரூ கூடாது. இப்போ எல்ஸ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே. புரியுதா? இது மாதிரி தான் என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நெஸ்டட் இஃப். இப்போ நெஸ்டட் இஃப் பொறுத்த வரைக்கும் ஓகே ஸ்வாகதா, பிபிடி ஸ்வாகதா. எஸ். இப்போ நெஸ்டட் இஃப்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இஃப் ஒரு இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இன்சைடியா அனதர் இஃப், இதை தான் என்ன சொல்லுவோம் நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ம். ஓகே. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடுவோம். நெஸ்டட் இஃப்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. விஎஸ் கோட் ஸ்வாகதா. இன்னும் இல்லை. ஓகே. இப்போ நெஸ்டட் இஃப் இதில் என்ன பண்ணோம்னா கிரேட்டர் தன் ஒரு 3 நம்பர் இருக்கு, 3 வேல்யூஸ்ல எது கிரேட்டர் தன் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு என்னன்னா 20ன்னு வச்சுருப்போம். பி ஈக்குவல் டு 105ன்னு வச்சுருப்போம். சி ஈக்குவல் டு 100ன்னு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துன கண்டிஷன் இஃப் கண்டிஷன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ விட பி அதிகமாக சொல்லி செக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஏ விட பி அதிகமாக இருக்குன்னா அடுத்து என்ன கண்டிஷன் ரைட் பண்ணணும், இதுக்குள்ளே இப்போ இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறோமா, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் ரைட் பண்ணுறதா என்ன சொல்லுவோம் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏ விட பி அதிகமாக இருக்கணும். ஓகே, அந்த கண்டிஷன் ட்ரூன்னா அடுத்து சிஏ செக் பண்ணணும். சிஏ செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு பிரிண்ட்ல பிக் இஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதே எனக்கு எல்ஸ் பிளாக்ல பிக் இஸ் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல இஃப் கண்டிஷன்ஸ்ல ஏ இப்போ எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஏஏ செக் பண்ணுவோம், இப்போ பிஏ செக் பண்ணுவோம். பிஏ விட சி அதிகமாக செக் பண்ணுவோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா பிரிண்ட்ல பிக் இஸ் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். சரி, பிக் இஸ் பின்னு வரணும். இதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட்ல பிக் இஸ் சி அப்படின்னு வரும். ஓகே, புரியுதா? ஓகே, ரன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏ ஈக்குவல் 20 இருக்கு, பி ஈக்குவல் 105 இருக்கு.
சியில் 100 இருக்கு ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுது, ஏயும் பியும் செக் பண்ணுது. ஏயும் பியும் செக் பண்ணுறப்போ பியை விட ஏ அதிகமாக செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூனா அடுத்து எதை செக் பண்ணணும்? இப்போ இதுதான் கண்டிஷன் செக் பண்ணியாச்சு. அடுத்து சியை செக் பண்ணணும். சியை செக் பண்ணுறப்போ ஏயை விட சி அதிகமாக செக் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு ஏன்னு வரும். பட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனுமே கண்டிஷன் ஃபால்ஸு, சரிங்களா. அப்போது இஃப் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போவோம்? எல்ஸ் பிளாக் வந்துடும். எல்ஸ் பிளாக்ல இங்கே இதுக்குள்ள என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா சியை விட பி அதிகமானு சொல்லி செக் பண்ணுது. அப்போது இங்கே தான் ஏக்கும் பியும் பார்த்தாச்சு, அப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ சியை விட ஏ தான் பார்க்கணும், சியை விட பி பார்க்கணும். இப்போ செக் பண்ணுறப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ ட்ரூனா பிக் இஸ் பின்னு சொல்லி அவுட்புட் வரும். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிக் இஸ் பின்னு அவுட்புட் வருதா? நித்யா புரியுதா? புரியுது. ஓகே, இதுதான் ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ரைட் பண்ணுறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெஸ்டட் இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஓகே, ஓகே, இது புரியுதா? புரியுது. எஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேட்ச் கேஸ் பார்க்க போறோம். ஓகே, மேட்ச் கேஸ். இந்த மேட்ச் கேஸ் அப்புறம் பிபிடி ஷோ ஆகுதா? இப்போ ஷோ ஆகுது. மேட்ச் கேஸ் ஈஸியாக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இதுவும் அதே மாதிரி தான். இன்ட்ரோடியூஸ், இது எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 3.10 பைத்தனோட வெர்ஷன் 3.10 தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யூஸ் டு கம்பேர் ஏ வேல்யூ அகைன்ஸ்ட். எனக்கு என்ன பண்ணணும்னா வேல்யூஸ் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸை இன்னொரு வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறது, அதாவது மேட்ச் பண்ணி பார்க்குறது. ஓகேவா. அப்போ அந்த ரெண்டு வேல்யூஸ் சேம் அப்படின்னா இந்த அவுட்புட் வரணும்னு சொல்லி நம்ம ஒரு அவுட்புட் செட் பண்ணுவோம். ஓகேவா. இதை தான் என்ன சொல்லுவோம்னா மேட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம், சரிங்களா. ஓகே ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இதை வந்து என்னன்னா மதர் லாங்குவேஜஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே பைத்தானை பொறுத்த வரைக்கும் மேட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம், மற்ற லாங்குவேஜில் ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஓகே, ஓகே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்தாச்சு. எஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகே, ஓகே, இப்போ என்ன பண்ணால் டே அப்படின்ற ஒரு வேரியபிள், ஓகேவா. டே ஈக்குவல் டு அப்போ மண்டேன்னு வச்சுருக்கோம், ஓகேவா. மண்டே அப்படின்னு வச்சுருக்கோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே மேட்ச் டே. அப்போ மேட்ச்ன்றதான் வேரியட் ஒரு கீவேர்டு, ஓகேவா. எதை மேட்ச் பண்ண போகிறோம்னா இந்த டேன்ற வேரியபிள் தான் மேட்ச் பண்ண போகிறோம், சரிங்களா. ஓகே, எதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ண போகிறோம்னா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. கேஸ் கேஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மண்டேன்னு வந்துச்சு அப்படின்னா இதுதான் மேட்ச் பண்ண போகிறோம். இந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் இந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த வீக், ஸ்டார்ட் ஆஃப் த வீக்னு வரணும். அதே கேஸில் எனக்கு ஃப்ரைடேன்னு வந்துச்சு அப்படின்னா ஃப்ரைடே அப்படின்னு வந்துச்சுன்னா பிரிண்ட்டில் வீக்கெண்ட் இஸ் நியர், அப்படின்னு ஒன்று, ஓகேவா. ஓகே, எனக்கு கேஸில் சண்டேன்னு வந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்டில் ரீஸ்டார்ட் டே அப்படின்னு வரணும். இதே கேஸில் இப்படி சிம்பிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தோம் அப்படின்னா இது எந்த வேல்யூஸ் எனக்கு, அதாவது நாட் எதுவுமே வரல, எதுவுமே ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இருந்துச்சா இது வரும். அந்த சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுப்போம் இல்லையா, அது ஒர்க் ஆகும். பிரிண்ட்டில் அதர் வேல்யூஸ் கொடுக்கும். ஓகே, ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்னன்னா ஸ்டார்ட் ஆஃப் த வீக். ஏன்னா இந்த டேல என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆஃப் த வீக் இருக்கு. அதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்புட் மாற்றிக்கிறேன். எஸ்டிஆர் இன்புட் என்டர்
டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஓகே, இன்னைக்கு என்ன அப்படின்னா ரன் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து மண்டேவா, இன்னைக்கு வந்து மண்டே கொடுக்குறேன். MONDAY மண்டேன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு அவுட்புட் வருதா? ம் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்குற வேல்யூஸ் டேன்ற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடும். மேட்ச் டே, அப்போ அந்த மேட்ச் டேனா இதை தான் நம்ம செக் பண்ண போகிறோன்ற ஒரு கண்டிஷன்ஸ். இதில் கேஸ் தான் என்ன பண்ணால் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் நம்ம செக் பண்ண போகிறோம்னா மண்டே, ஃப்ரைடே, சண்டேன்றதை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ மண்டேனா எனக்கு ஸ்டார்ட் ஆஃப் த வீக், அதே மறுபடியும் ரன் பண்ணுறேன். மறுபடியும் ரன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரைடே கொடுக்குறேன். FRI ஃப்ரைடே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வீக்கெண்ட் இஸ் நியர் அப்படின்னு அவுட்புட் வரும். புரியுதா? புரியுது. எஸ். இதை வந்து மேட்ச் கேஸ்ன்னு புரியுது. சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேட்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் அண்ட் லூப். சரிங்களா? சரி, நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், லூப் பார்க்க போறோம். ஓகே, பிபிடி ஆகுதா? ம் விசிபிள். Sure. இப்போ மேட்ச் கேஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஃப்ளோ சார்ட் இதுதான். எனக்கு என்னன்னா மேட்ச் வேல்யூ எனக்கு வேல்யூஸ் மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளாக் கோட் பிளாக் ஒன்னோடது எனக்கு அவுட்புட் வரும். இல்லை அது ஃபால்ஸ் ஆச்சுன்னா மேட்ச் வேல்யூஸ் 2 அந்த பிளாக்கோடது அவுட்புட் வரும். இல்லை ரெண்டுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா அடுத்த பிளாக்கை வந்து செக் பண்ணும். சரிங்களா? ஓகே. செக் பண்ணி அந்த அவுட்புட் வரும். ஓகே, அந்த சார்ட்டை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஆச்சு. டன். ஓகே, இப்போ என்ன பார்க்கணும்னா லூப் பார்க்க போகிறோம். லூப் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் தட் ரிப்பீட் ஏ பிளாக் ஆஃப் கோட். எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட்டாக எனக்கு அவுட்புட் தந்துட்டே இருக்குது. இப்போ ஹலோ வேர்ல்டு ஒரு 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் வந்து 10 தடவை கொடுக்கணும். பட் அப்படி இல்லாமல் நான் 2 லைன்லேயே என்னன்னா ஹலோ வேர்ல்டு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு தான் என்னன்னா இந்த லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ரன் பண்ணிட்டே இருக்கலாம் அன்டில் ஏ கண்டிஷன் இஸ் மெட். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் என்னன்னா நம்ம ரன் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் லூப்போட டைப்ஸ் பாருங்கள். ஃபார் லூப்பு, ஒயில் லூப்பு, நெஸ்டட் லூப்பு. ஓகேவா? ஃபார் லூப்புனாலும் அதே தான், நம்ம ஆல்ரெடி கண்டிஷன்ஸ் நெஸ்டட் கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஃபார் லூப்புக்குள்ள இன்னொரு லூப் யூஸ் பண்ணோம்னா அது நெஸ்டட் ஃபார் லூப். அதே மாதிரி ஒயில் லூப்புக்குள்ள இன்னொரு ஒயில் லூப் யூஸ் பண்ணோம் நெஸ்டட் ஒயில் லூப். சரிங்களா? ஓகே, இப்போ ரெண்டுக்கு இது இருக்குது. இப்போ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபார் லூப்னு ஒன்று இருக்குது, ஒயில் லூப்னு இருக்குது. அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுண்டர் கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம். ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன் கண்ட்ரோல்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை எக்ஸாம்பிளாக பார்த்தா தான் புரியும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே. டன். இந்தியா எடுத்தாச்சா? ஆச்சு. ஓகே ஓகே, ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட் மட்டும் ஒன்ஸ் பார்த்துருவோம். எனக்கு கண்டிஷன் இஸ் ட்ரூ, இந்த கண்டிஷன் ட்ரூனா எனக்கு கோட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை டைம் எனக்கு ட்ரூவாக இருக்கோ அத்தனை எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ கண்டிஷன் ஃபால்ஸில் என் லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். சரிங்களா? இதுதான் என்னன்னா ஃபார் லூப்போட எனக்கு இது ஃப்ளோ சார்ட். சரிங்களா? இது மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஓகே, ஒரே நிமிஷம். டன். ஆச்சு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் போகும். ஓகே, லூப்பில் ஃபஸ்ட் எடுத்தன என்ன அப்படின்னா ஃபார். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆல்ரெடி என்னன்னா டேட்டா டைப்ஸ் நடத்திருப்போம். சரிங்களா? ரேஞ்ச் ஆல்ரெடி டேட்டா டைப்ஸ் எடுத்துப்போம், சீக்வன்ஸாக வரும்னு சொல்லிட்டு. இப்போ 11 கொடுத்தேன்னா என்னன்னா 0லேருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே, பிரிண்ட் ஐ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார்ன்றது கீவேர்டு, லூப்புக்கான கீவேர்டு. ஃபார் ஐன்றது நம்ம வைக்கிற வேரியபிள். சரிங்களா? ஐன்றது நம்ம வைக்கிற வேரியபிள் தான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இன்னுன்றது இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள வேல்யூஸ்ன்னு சொல்கிறது இன். ஓகேவா? இன் இப்போ என்ன பிரிண்ட் ஐ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் 10 வரைக்கும் என்னன்னா லூப் ஆகும் 0லேருந்து. அவுட்புட் பாருங்க, அவுட்புட்ஸ் ஆகுதா? என்ன பண்ணா 0லேருந்து எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? நான் 11 கொடுத்தேன்னா அதே நான் வேல்யூஸில் 1,11 கொடுக்குறேன். சரிங்களா? 1,11 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் 1லேருந்து வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும். இப்போ முதல்ல 0லேருந்து எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்போ அவுட்புட் பாருங்க 1, 2லேருந்து எடுத்து வந்திருக்கா? எஸ், ஆமா. நான் வெறும் ஒரு வேல்யூஸை கொடுத்தேன் அப்படின்னா அந்த வேல்யூஸ்லேருந்து வரும். அதே நான் 2 வேல்யூஸாக கொடுத்தேன் அப்படின்னா இதுலேருந்து அது வரைக்கும் எடுத்துகிட்டு வரும்.
புரியுதா? பட் கொடுக்குறப்ப என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர், அடுத்தது என்னன்னா பிக் நம்பரா கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஓகே. ஓகே, இதான் ஃபார் லூப். இதுல என்னன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபார் I in range. I in range 1, 11. 1, 11ல என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இதுல if கண்டிஷன் ரைட் பண்ண போறோம். சரிங்களா? இதுக்குள்ள if கண்டிஷன் ரைட் பண்றோம். if I மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்ல I எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா I எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஓகே, எனக்கு இதே ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் ஆடுன்னு சொல்லிட்டு I எல்லாம் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ண அவுட்புட் பாருங்க, 1 வந்து ஆடுன்னு வருதா? ஆமா. என்ன பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 வருது. லூப் ஐ உள்ள வரப்போ இந்த 1 வரப்போ செக் பண்ணுது. இந்த அவுட்புட் என்ன போறச்சு? ஃபால்ஸ் வந்துருமா? இங்கே ஃபால்ஸ்னா என்ன? எல்ஸ் பிளாக்ல வந்து ஆடுன்னு சொல்லிட்டு 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 2 வரும். 2 வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ ட்ரூல என்ன பண்ணுவோம்னா ஈவன் 2ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 3 வரும். 3 வரப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த எல்ஸ் பிளாக்ல ஆட் 3ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? புரியுதா? புரியுது. இது மாதிரி என்ன பண்ணுவோம்? இது மாதிரி என்ன பண்ணுவோம்னா 10 வரைக்கும் என்னன்னா எனக்கு இந்த கண்டிஷன் ரைட் பண்ணி ஆடா யூனான்னு சொல்லி எனக்கு லூப் பண்ணிட்டு இருக்கும். எப்போ எனக்கு 10 வந்து முடியுதோ அடுத்த 11 வரப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும், லூப் வந்து எக்ஸிட் ஆயிரும். சரிங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்ப்போம். இதில் n ஈக்குவல் டு இன்டு n ஈக்குவல் டு இன்ட்டு input enter a value அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார்ல I in range ஃபார் I in rangeல 1, 11 கொடுக்குறோம். 1, 11னா 1லேருந்து 10 வரைக்கும் வருமா? இப்போ ஒரு மல்டிபிளிகேஷன் டேபிளாக நம்ம என்ன பண்ணோம், அது பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், எண்ணில் டிஃபால்ட்டாக நம்ம இன்புட் வேணாம் 2ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். சரிங்களா? இப்போது ஃபைல் ஃபார்மேட் நடத்திருக்கேன் ஆல்ரெடி. ஃபைல் ஃபார்மேட் சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இல்லை. ஃபைல் ஃபார்மேட் நித்யா, ஃபைல் ஃபார்மேட் தெரியுமா? இல்ல, தெரியல. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும் நமக்கு. சரிங்களா? வெறும் ஜஸ்ட் லெட்டராக மட்டும் எடுத்தோம்னா பிரிண்ட் பண்ணிடலாம். என்ன கொடுக்குறோமோ அதே நம்ம ஸ்ட்ரிங்குக்கு முன்னாடி எஃப் யூஸ் பண்ணி கேர்லி ப்ராக்கெட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஒரு நம்பராக எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், பிரிண்ட் பண்ணுறேன். நம்பராக எடுத்துக்கிறதா வேல்யூஸ் எல்லாம் அவுட்புட் பாருங்கள். ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா நான் அந்த அந்த பிரிண்ட்டில் ஸ்ட்ரிங்க்கு முன்னாடி எஃப் ரிமூவ் பண்ணிடுறேன். எஃப் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன் ஐயை. இப்போ அவுட்புட் பாருங்களேன். வெறும் ஐ மட்டும் 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கா? தெரியுதா? ஆமா. தெரியுது. இப்போ என்ன அப்படின்னா இங்கே நான் எஃப் கொடுத்தாதான் என்ன பண்ணாத வேல்யூஸாக எடுத்துக்கும். ஐன்றத ஒரு வேரியபிளாக எடுத்துக்கும், இல்லைனா வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே, அதுவும் இந்த கேர்லி ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் மட்டும் தான் வேரியபிளாக எடுத்துக்கும், இல்லைனா அது வெறும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இப்போ நான் கேர்லி ப்ராக்கெட் வெளியில் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அது வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டும் தான் எடுத்துக்கும். மறுபடியும் கேர்லி ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ் 2ன்னு வச்சுக்கோம். ஓகே, என்னன்னு வச்சுருக்கோம். என்னன்ற வேல்யூஸ் என்ன இருக்குது? 2 இருக்கா?
2 இருக்கு. இப்போ அது என்ன அப்போ என்னல என்ன வேல்யூஸ்னா 2 எடுத்துக்கும். இப்போ அடுத்து கேர்லி பிராக்கெட் வெளியில ஈக்குவல் கொடுக்குறேன். அப்போ இதை என்ன பண்ணுவோம், வெறும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கேர்லி ப்ராக்கெட்டில் ஐயோட வேல்யூஸையும் அந்த என்னோட வேல்யூஸையும் என்னன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நான் ரன் பண்ணுறேன். அவுட்புட் பாருங்களேன். அவுட்புட்டில் ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்திருக்கா, 2 டைம் 2ஓட மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரியுதா? எஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஐயை லூப் பண்ணுறப்போ ஒரு எனக்கு என்னோட வேல்யூஸ் 2ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஐயை ஃபஸ்ட்டு 1 லூப் ஆகி வரப்போ ஐயோட வேல்யூஸ் 1, என்னோட வேல்யூஸ் 2. இப்போ ஐயையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன, ஐயோட வேல்யூஸ் 1 2 தானே. 2. அது என்ன பண்ணலாம், எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2 வரும். 2 வரப்போ ஐயோட வேல்யூஸ் 2, என்னோட வேல்யூஸ் 2. அடுத்து ஐயையும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2 எவ்வளோ, 4. 4ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை ஆகும். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அப்படின்னா எனக்கு அது என்ன 4ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் 3 அதே மாதிரி 3 வரும். 3 வந்துட்டு அப்போ 3யும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6. அது மாதிரி என்ன 10 வரைக்கும் லூப் ஆகும். சரிங்களா? புரியுதா? நித்யா புரியுதா? புரியுது புரியுது. ஓகே, இப்படிதான் இப்போ என்ன சப்போஸ் நம்ம எண்ணுக்கு 2ன்னு கொடுக்காம சேம் அந்த இன்டிஜர் இன்புட் என்டர் வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம அவுட்புட்ல போய் சேஞ்ச் பண்றப்போ ஒரு வாட்டியும் சேஞ்ச் ஆகும். ஆமா, நான் அவுட்புட்ல போய் என்ன பண்ணா ஒவ்வொரு வேல்யூஸா கொடுக்கணும். எந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் வரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இன்புட்டா கொடுக்கணும். ஓகே, ஓகேவா? அது ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறீங்க. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இன்டிஜர் இன்புட் என்டர் எ நம்பர். ஓகே, ரன் பண்ணோம். என்டர் எ நம்பர் கேக்குதா? என்டர் எ நம்பர்ல 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தேன் அப்படின்னா 7ஓட டேபிள் வருதா, மல்டிப்ளிகேஷன் டேபிள். புரியுதா? இப்படிதான் என்ன பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம். ஓகே, புரியுதா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் நெஸ்டட் ஃபார் லூப். ஒரு ஃபார் லூப்க்குள்ள இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்றது. ஃபார் லூப் இன்சைட் அனதர் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதா என்ன சொல்லுவோம், நெஸ்டட் ஃபார்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,11 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், இதுக்குள்ள இன்னொரு லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 1,5 பிரிண்ட்ல ஜே ஆப்பிள்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, ரன் பண்ணுறேன். ரன் பண்ண அவுட்புட் பாருங்களேன். எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா 1 ஃபர்ஸ்ட் லூப்பாய் உள்ள வருது. சரிங்களா? 1 லூப்பாய் வரப்போ எனக்கு இதுக்குள்ள என்ன பண்ணா இதுக்குள்ள ஒரு லூப் இருக்கு. அப்போ இந்த லூப் ஃபால்ஸ் ஆகிற வரையும் அந்த 1 வெயிட் பண்ணும். அப்போ 1லேருந்து 4 வரைக்கும் இது லூப் ஆகும். 1 2 3 4 லூப் ஆயிருக்கா? அடுத்து 5 வரப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து இந்த லூப் என்ன பண்ணும், இதான் முடிஞ்சிருச்சே. அடுத்து இது 2வா உள்ள வரும். 2வா உள்ள வரப்போ மறுபடியும் இந்த லூப்பை செக் பண்ணும். செக் பண்றப்போ மறுபடியும் 1லேருந்து 4 வரைக்கும் இது லூப் ஆகும். சரிங்களா? ஓகே, மறுபடியும் 5 வரப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும். அடுத்து இந்த லூப் மேல உள்ள லூப் 3ஆ உள்ள வரும். 3ஆ லூப் வரப்போ மறுபடியும் இது 1லேருந்து 4 வரைக்கும் லூப் ஆகும். 5 வரப்போ ஃபால்ஸ். அடுத்து 4ஆ இந்த லூப் வந்து 4ஆ உள்ள வரும். சரிங்களா? இந்த மாதிரி 11 டைம்ஸ் வருமா அது? இது மாதிரி என்ன பண்ணா இது 11 டைம்ஸ் வரும். இது ஒவ்வொரு ஆக்சுவலி தடவை 10 டைம்ஸ் தான வரும். அதான் 1லேருந்து 10 வரைக்கும் வரும். அதாவது இப்போ 1 2 3 4 இருக்கா, ரேஞ்ச் 11ங்கும்போது 10 டைம்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 6ன்னு கொடுத்துறேன். சரிங்களா? 6ன்னு அப்போ 5 கொடுத்துட்டு டைம்ஸ் 5 டைம் வரும். ரன் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க அவுட்புட் பாருங்க 5 டைம் தான் வரும். இது 5 டைம் தான் லூப் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 வரணுமா, இங்க ஃபர்ஸ்ட் 1 வரப்போ 1,5. அப்போ இது 1லேருந்து 5 வரைக்கும் லூப் ஆயிரும். 1ஓடது இந்த 1 வரப்போ இது 1லேருந்து 4 தடவை லூப் ஆயிரும். மறுபடியும் இந்த இது 2 வரும். 2 வரப்போ 2லேருந்து 4 தடவை லூப் ஆயிரும். நெக்ஸ்ட் மேல் உள்ளது 3 வரும். 3 வரப்போ இது 4 தடவை லூப் ஆயிரும். புரியுதா சொல்றது?
புரியுது. ஃபர்ஸ்ட் ஜே அப்ளை ஆகுது, அதுக்கப்புறம் ஐ அப்ளை ஆகுறதுனால அது கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த ஐன்றதோட லூப் வந்து ஒன்னுன்னு உள்ள வருது. ஒன்னுன்னு உள்ள வரப்ப அடுத்து இதுக்குள்ள ஒரு லூப் இருக்கு. அந்த லூப் என்ன பண்ணுதுன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் லூப் ஆகும். அது ஃபால்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இது ஐ வந்து 2னே மறுபடியும் உள்ள வரும். புரியுதா? புரியுது. இப்போ ஐ லூப் ஆகி வருது. லூப் ஆகிறப்போ எனக்கு ஆப்பிள்ட்டு 4 தடவை லூப் பண்ணுதா ஐ 1ல இருந்து 4 வரைக்கும். இப்போ 1 நெக்ஸ்ட் 2 வருது. 2ல வரப்போ மறுபடியும் 1ல இருந்து 4 வரைக்கும் ஆப்பிள்னு லூப் பண்ணும். மறுபடியும் பாருங்க, லூப் ஆயிருக்கா? ஆமா. நெக்ஸ்ட் 3 வரப்போ 3 வரப்போ என்ன பண்ணா மறுபடியும் 1ல இருந்து 4 வரைக்கும் ஆப்பிள் லூப் பண்ணும். இப்போ மறுபடியும் எனக்கு 3வது தடவை லூப் ஆயிருக்கா? ஆமா, ஆப்பிள் லூப் நெக்ஸ்ட் ஆயிருக்கு. 4 வருது. அப்போ நெக்ஸ்ட் எனக்கு 4 வருது. 4 வரப்போ மறுபடியும் ஆப்பிள் லூப் பண்ணும். மறுபடியும் எனக்கு ஆப்பிள் லூப் பண்ணியிருக்கா? ஆமா, நெக்ஸ்ட் 5 வரப்போ மறுபடியும் 4 வரைக்கும் லூப் பண்ணும். மறுபடியும் எனக்கு 4 வரைக்கும் லூப் பண்ணுது. புரியுதா? புரியுது. இப்படி தான் நெஸ்டட் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். புரியுதா? எஸ். ஓகே புரியுது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஒயில் லூப். நெக்ஸ்ட் ஒயில் லூப். ஒயில் லூப் பாருங்க, பிபிடி ஷோ ஆகுதா? பிபிடி ஷோ ஆகுதா? ஓகே. இது வந்து என்னன்னா ஃபார் லூப் வந்து கண்டிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுது, கவுண்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே, இது என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஒயில் லூப்போட ஃப்ளோ சார்ட். ஓகே, ஒன் செகண்ட். டன். ஓகே 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 ஒயில் லூப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் என்ன பண்ணோம்னா i = 0 1ன்னு வச்சுக்கிறோம். i = 1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் ஒயில் அங்கே ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணுவோம், இங்கே கண்டிஷன் ரைட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா i = i << 9 கொடுக்குறேன். சரிங்களா? <<9 கொடுத்துட்டு பிரிண்ட்டில் ஐன்னு கொடுத்துறேன். சரிங்களா? ஓகேவா? ஹலோ. ஓகே. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் பாருங்களேன், எனக்கு 1ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை, இன்ஃபினிட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ. அப்போ மறுபடியும் என்ன பண்ணா லூப்பா ஒயில எப்பவுமே லூப்பை பொறுத்து லூப் ஆகிட்டே இருக்கு, கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும். ஃபர்ஸ்ட் 1 > i > 9. ஃபர்ஸ்ட் அந்த ஐன்ற வேல்யூ 1 இருக்கா? அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன அப்படின்னா லூப் பண்றப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள இன்கிரிமெண்ட் செட் பண்ணணும். i +1 செட் பண்ணணும். ஓகேவா? இப்படி செட் பண்றப்போ இப்போ ரன் பண்றேன், அவுட்புட் பாருங்க, அவுட்புட் 1ல இருந்து 8 வரைக்கும் வந்திருக்கா? ஆமா. ஏன்னா இப்போ i வந்து என்ன பண்ணா 1. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 பிரிண்ட் பண்ணிட்டு i + 1 அப்படின்னா i வந்து ஆல்ரெடி என்ன 1 தான். இப்போ 1ஓட 1 ஆட் ஆயிடுச்சுன்னா 2வா? 2ல வந்து அந்த 2 வந்து iன்ற வேல்யூஸ்ல ஸ்டோர் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கே போறப்போ ஐயோட வேல்யூஸ் 2ன்னு போகும். இப்போ 2 << 9 சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? கேக்குதா? கேக்குது. 2 << 9 2 <> 9னா ட்ரூ தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 தான் பிரிண்ட் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ. சரிங்களா? அப்போ ட்ரூ வந்து பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 பிரிண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2 + 1 அப்போ 3 எதில் ஸ்டோர் ஆகும்னா ஐல ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அதாவது 2 வந்துச்சு இல்லையா? அப்போ 2 + 1 வந்து 3. ஹலோ. கேக்குது. எஸ். இப்போ 2 + 1 வந்து 3 ஆயிரும். 3 வந்து ஐல ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஐ போறப்போனா 3 <> 9. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? = 9. ட்ரூ. என்ன பண்ணோம்னா புரியலையா? இல்ல, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குது. i = 1. ஓகே, இப்போ ஐயோட வேல்யூஸ் 1 தான். ஓகேவா?
இப்போ இது லூப் ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோட வேல்யூஸ் தான் கிடைச்சு. அப்போ ஐ வந்து 1 பிரிண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் எனக்கு ஓகே மறுபடியும் ஐயோட வேல்யூஸ் தான் ஆல்ரெடி 1. அதில் ஐ ப்ளஸ் 1னா 2. 2 வந்து மறுபடியும் ஐலேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிட்டு ஓகே மறுபடியும் போகிறப்ப என்ன பண்ணால் ஐ வந்து 1 இருக்காது 2 சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஓகே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா 2 லெஸ் than 9 வந்து என்ன ட்ரூ. அப்போ என்ன பண்ணா எனக்கு 2 பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் 2 வரப்போ நெக்ஸ்ட் 2 + 1 2 3 + 1 எவ்வளோ 3. இந்த கண்டிஷன் பண்ணும் ஐல 3 ஸ்டோர் ஆயிரும். அப்போ 3 less than 9 வந்துடும். சரிங்களா? ட்ரூ 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 யா ஓகே. அது மாதிரி என்னன்னா 8 வரைக்கும் என்னன்னா லூப் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? எஸ் புரியுதா? யா ஓகே. இப்போ வைல்னாக்கா 9ஓட கம்மி என்னன்னா 8 வர வரைக்கும் அது பிரிண்ட் ஆயிட்டே இருக்கணும் ஆமா அப்படிங்கிறீங்களா? ஆமாமா ஆமாமா 8 வர வரைக்கும் என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் நெஸ்டட் ஒயில். நெஸ்டட் ஒயில் ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிபிடி ஆகுதா? ஷூர். ஓகே. இப்போ என்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? லூப்போட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் பாஸ் கண்டினியூ பிரேக் எல்ஸ். சரிங்களா? ஓகே. கேக்குதா? கேக்குது. கேக்குது ஓகே ஓகே. இப்போ இந்த பிரேக் அப்னா லூப் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? லூப் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்லி அதாவது இமிடியேட்டாக என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிடும். சரிங்களா? அதே கண்டினியூ அப்படின்னா எனக்கு வேல்யூஸை ஸ்கிப் பண்ணும். பாஸ்னா இது வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த பேஜ் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். எடுத்தாச்சு எஸ் ஓகே 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 ஆச்சு. ஓகே. ஓகே. இப்போ என்ன பண்ணோம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச். இதை எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒயில் லூப்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப்லையும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணால் 1,9 வச்சுருக்கோம். இஃப்ல ஐ ஈக்குவல் 5 அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். பிரிண்ட்டில் ஐ. ஓகே. 1,9 எதுலேருந்து எது வரைக்கும் லூப் ஆகும்? 8 வரைக்கும். ஓகே. ரன் 8 பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறப்போ எனக்கு என்ன பண்ணால் 4 வரைக்கும் தான் அவுட்புட் வருது. ஏன்னா எனக்கு இந்த 1 ஃபஸ்ட்டு வரப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ். அடுத்து பிரிண்ட்டில் வந்து 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 2 வரப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ 2 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 3 வரப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் 3 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 4 வரப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் 4 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் 5 வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்கா? அப்போ பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் என்ன லூப்பை ஸ்டாப் பண்ணிடும் இமிடியேட்டா. புரியுதா? ஓகே இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் புரியுது. ஓகே. இந்த ரேஞ்ச் பிரேக் 5ஓட அது ஸ்டாப் ஆகும். புரியல. 5 நம்பரோட ஸ்டார்ட் ஆகணுமா இல்ல ரேஞ்ச் 5ஓட பிரேக் ஆகணும் அப்படின்னு? அந்த வேல்யூஸ் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அதோட பிரேக் ஆயிரும். எனக்கு அதை வந்து பிரிண்ட் பண்ணாது, அந்த ஓகே. வேல்யூஸை பிரிண்ட் பண்ணாது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ். பாஸில் வந்து என்ன பார்த்தோம்னா கண்டினியூன்னு பார்த்தோமா? அந்த கண்டினியூனா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1,8 பிரிண்ட்டில் if I equal to 5 கண்டினியூ அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ பிரிண்ட்டில் ஐயே பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோன்னா 1லேருந்து 7 வரைக்கும் வருதா? ஹலோ. புரியுது. ஓகே. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 5 மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுது. எனக்கு ஃபஸ்ட்டு 1 லூப் ஆயிடுச்சு. பட் 5ன்ற வேல்யூஸை மட்டும் காணும். பார்த்தீங்களா?
லூப்பில் 5ன்ற 5ன்ற வேல்யூ இல்லை. என்ன பண்ணுது அப்படின்னா 1க்கு வந்து ஃபால்ஸு, 2 ஃபால்ஸு, 3 ஃபால்ஸு, 4 ஃபால்ஸு, நெக்ஸ்ட் 5 வரப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ. ட்ரூனா கண்டினியூன்ற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுது. என்ன பண்ணணும்னா கண்டினியூ அந்த 5ன்ற வேல்யூஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணிடும், அதாவது ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு அந்த லூப் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரையும் எனக்கு என்ன லூப் பண்ணும். புரியுதா? புரியுது கான்செப்ட் இது. ஓகே, இதுதான் என்னன்னா கண்டினியூ. ஓகேவா? இதான் சிம்பிள் தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாஸ். ஃபார் I in range 1, 8 ifல I equal to 5 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பாஸ் கொடுத்துருவோம். இந்த பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் திஸ் இஸ் ஏ பிளேஸ் ஹோல்டர் தான், இது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? பிரிண்ட் I கொடுத்துருவோம். சரிங்களா? இது கொடுத்துட்டு ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறது ஒன்று தான். ஓகே, ரன் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அவுட்புட்டில்? அவுட்புட் சேஞ்சஸ் தெரியுதா? சோ கண்டினியூல அந்த 5ஓட வேல்யூ எடுத்துக்காது, பாஸ்ல அதையும் சேர்த்து எடுத்துக்கும். பாஸ்னா ஒன்றுமே கிடையாது. நான் திஸ் இஸ் ஏ பிளேஸ் ஹோல்டர், இது இருக்கிறது ஒன்று. நான் அதாவது கண்டிஷன் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே ஏதாவது இருக்கணும். பட் ஒன்று இப்போதைக்கு தேவையில்லைன்னா நான் திஸ் இந்த பாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் போதும். புரியுதா? எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் இருக்கணும், அந்த கண்டிஷன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். பட் அந்த கண்டிஷன்ஸ்குள்ளே ஒர்க் ஆகலாம் வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இருந்தால் போதும்னா இந்த பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும். புரியுதா? புரியுது இந்த கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்ஸ். இப்போ எல்ஸ், இப்போ எப்படி நமக்கு எல்ஸ் ஒர்க் ஆகும்னா எப்போ நமக்கு லூப் எப்படி நமக்கு ஃபால்ஸ் ஆனிச்சு, அதாவது இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி எல்ஸ் பிளாக்னா அது ஒர்க் ஆகுமோ, எல்ஸ் பிளாக்கோட ஒர்க் ஆகுமோ, அதே மாதிரி தான் லூப்லையும் எப்போ லூப் வந்து ஃபால்ஸ் ஆகுது அப்போ எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, 1லேருந்து 7 வரைக்கும் என்ன ட்ரூ இந்த லூப். அப்போ லூப் வரப்போ 1, 7 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. லாஸ்ட்டாக 8 வந்து ஃபால்ஸ், அப்போ வந்து எனக்கு ஃபினிஷ்டுன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுது. புரியுதா? புரியுதா யோகேஷ்? புரியுது. எஸ். ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, இப்போ லூப்பில் அவ்வளோதான். இதில் ஒயில் லூப், நெஸ்டட் ஒயில் லூப் வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். 1 செகண்ட் வரேன். ஓகே, எடுத்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஒன் செகண்ட். நெத்தியா எடுத்துங்க ஸ்க்ரீன்ஷாட். இது எடுத்தாச்சு. ஆல்ரெடி நான் நோட். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. டன். ஓகே, இதை எடுத்துங்க. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே, இது டன். ஓகே, இது முடிஞ்சு நீ கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா? அதை ஒர்க் பண்ணி பாருங்க. சரிங்களா?
ஓகே ஷூர். ஓகே ஓகே நித்யா புரியுதா? ஓகே. ஓகே 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 லீவ் ஆயிக்கலாம். புரியுது. ஓகே ஐயோ. ஓகே ம். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே.